The translation praise in Tamil goes to Malan. மாலனின் பத்தி ஒன்றை பிரதமர் தனது ட்விட்டரில் பகிர்ந்தது அவரது எழுத்தின் வீச்சை காட்டுகிறது. தமிழக முதல்வரின் பாராட்டையும் அவர் பெற்றார். திரு மாலன் என்கிற வே. நாராயணன் அவர்களுக்கு சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது வழங்கப்படுகிறது. முழுமையான படைப்பாளுமைக்கான விருது, தமிழ் இலக்கியத்திற்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது. எல்லா நெடும் பயணங்களும் ஒரு சிறிய அடியில்தான் தொடங்குகின்றன. மாலனுடையதும் தான். தந்தை ஒரு தீவிர வாசகர். எனக்கு ஒரு 6-7 வயது இருக்கும். நான் பிறந்து ஒரு 8-10 வயசு வரைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிற ஒரு ஊரில் இருந்தேன். அதான் என்னுடைய அம்மாவுடைய ஊர். அங்கே தான் நான் பிறந்தேன். அப்போ என்னுடைய தந்தை பக்கத்தில் மதுரையில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். வார இறுதியில் அங்கே ஊருக்கு வருவார், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வருவார். அவர் அதனால் திரும்பி போகும்போது அவருக்கு அந்த ஒரு வாரம் பொழுது போகிறதுக்காக புத்தகங்கள் எடுத்துகிட்டு போவார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு பெரிய லைப்ரரி இருக்குது, ஒரு பென்னிங்டன் லைப்ரரின்னு பேர். அதனால் அவர் ஒரு தடவை வந்தபோது என்ன பண்ணார், என்னை அவரோட லைப்ரரிக்கு போகும்போது என்னை சைக்கிளில் முன்னால் உட்காந்து வச்சு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நாற்காலியில் லைப்ரரியன் முன்னால் உட்காந்து வச்சுட்டு, நீ இரு, நான் போய் புஸ்தகங்கள் பாட்டு வரேன்னு போயிட்டார். நான் பார்க்குறேன், அப்படி சுற்றி பார்க்குறேன். ஒரு ஆள் என்னை விட ஒரு 3-4 மடங்கு உயரத்துக்கு புஸ்தகங்களாக இருக்குது. எனக்கு ஒரே பிரமிப்பாக இருந்துச்சு. அப்போ அந்த காட்சியே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அப்புறம் அவர் புத்தகம் எடுத்துகிட்டு வந்தார். லைப்ரரியன்ட்ட கொடுத்த போது லைப்ரரியன் என்ன சொன்னார், சார் இந்த புஸ்தகங்கள்லாம் புதுசாக வந்திருக்கு, பார்க்குறீங்களா அப்படின்னு ஒரு கட்டு புஸ்தகத்தை கொண்டு வச்சார். அதையும் பார்த்து ஏதோ எடுத்துக்கிட்டார். அப்போது எனக்கு அவங்களுக்குள்ளே நடந்த உரையாடல், அவங்க ஒரு இது பண்ணதெல்லாம் பார்க்கும்போது, புத்தகம் படிக்கிறவங்களுக்கு இவ்வளோ ஒரு மரியாதை இருக்கா இருக்குங்கிறது எனக்கு மனசில் பட்டது. அதான் முதல் இம்ப்ரெஷன் புத்தகத்தை பற்றி. அப்போ உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 6-7 வயசு இருக்கும். அப்போது புத்தகங்கள் மீதான ஒரு நல்லெண்ணம், அதை பற்றின ஒரு க்யூரியாசிட்டிங்கிறதெல்லாம் அப்போ தான் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டிலாம் அப்போ தான் வந்தது. அம்மா பெரிய பாரதியார் மேலே ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க. அவங்க தான் எனக்கு பாரதியாரை அறிமுகப்படுத்தினாங்க. அது ஒரு மிகப்பெரிய திருப்பம். அதனால் நான் ஒரு 10-12 வயதுலேயே பாரதியார் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது வாழ்நாள் முழுக்க தொடருது. நான் பாரதியார் படிக்கலைன்னா பத்திரிகைக்கு வந்திருக்க மாட்டேன். அவர் மாதிரி ஒரு பத்திரிகையாளர் ஆகணுங்கிற அந்த ஆசையில் தான் பத்திரிகைக்கு வந்தேன். மாலனின் தந்தை VSV மணி, தாய் லலிதா மணி. புத்தகங்கள் இவைதான் மாலனை இளம்பருவத்தில் செதுக்கிய கருவிகள். தனது 16வது வயதில் கையெழுத்து பத்திரிகையில் தொடங்கிய மாலன் 19ஆம் வயதில் புகழ்பெற்ற மணிக்கொடி எழுத்தாளர் சீசு செல்லப்பாவின் எழுத்து இலக்கிய இதழ் மூலம் கவிதைக்குள்ளும் கவிதைகள் மூலம் எழுத்துலகிலும் அடியெடுத்து வைத்தார். ஓர் ஊற்று ஓடையாக பெருகி நதியாக நடப்பது போல கவிதையில் தொடங்கிய பயணம் சிறுகதைகள்,
நாவல்கள், கட்டுரைகள், இலக்கிய விமர்சனங்கள், அயலக வாழ்வனுபவங்கள், மொழிபெயர்ப்புகள், கேள்வி பதில்கள் என பல வகைகளில் விரிந்தது. 50 ஆண்டுகளில் 30 நூல்களுக்கு மேல் எழுதினார். அவரது படைப்புகள் வகுப்பறைகளில் விவாதிக்கப்பட்டன. பல்வேறு தமிழக பல்கலைக்கழகங்களில் மாணவர்களால் ஆராயப்பட்டன. அவரது சிறுகதைகள் தமிழகத்தில் மட்டுமின்றி உலகெங்கும் உள்ள தமிழர்களால் வாசிக்கவும் விவாதிக்கவும் பட்டன. முன்னணி கலைஞர்கள் சிலர் அவரது சிறுகதைகளை குரல் வழி வழங்கினர். அறம் சிறுகதை எழுதியவர் மாலன், வழங்குபவர் ஃபாத்திமா பாபு. கனவு ராஜ்யம் சிறுகதை எழுதியவர் மாலன், வழங்குபவர் ஃபாத்திமா பாபு. மாலன் அவர்கள் எழுதிய காணாமல் போனவர்கள் எனக்கு ரொம்ப 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 பிடித்த கதை. மாலன் எழுதிய இந்த கதை பெண்களுக்கு இன்னும் குறிப்பா ரொம்ப பிடிக்கும். நிறைய பெண்கள் இந்த கதையை படிச்ச உடனே அல்லது நான் படிக்க கேட்ட உடனே மாலனை எனக்கு தெரியவே தெரியாதே, என் லைஃப்ல நடந்ததை அவர் எப்படி கதையை எழுதினாரு அப்படின்னு நிச்சயம் நினைப்பாங்க. எழுத்தாளர் மாலன் அவர்கள் எழுதிய கதவை திறக்கும் வெளிச்சம். எழுத்தாளர் மாலன் அவர்கள் எழுதிய ராசி. அவரது படைப்புகள் ஆங்கிலம், பிரெஞ்சு, சீனம், மலாய், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. நளினமான நடை சிறுகதைக்கு மிக அவசியமான சொற்சிட்டு, வாசகரோடு அந்தரங்கமாக அளவளாவும் தன்மை இவரது நடைச்சிறப்பு. ஜெயகாந்தன். ஜனரங்க கூச்சலிடையே சுருதியுடன் கூடிய குரலை எழுப்பி வெற்றியடைந்து வரும் எழுத்தாளர்களில் மாலன் திறமையுடன் பணியாற்றுகிறார். மாலனின் சிறுகதைகள் வடிவ உணர்வை வலியுறுத்தும் உண்மையான வாழ்க்கை காட்சிகளாக ஒளி வீசுகின்றன. சிட்டி. உண்மையை, அழகை தரிசிக்கும் போது ஆளையே வேரோடு ஆட்டுகிற ஒளியாட்டம், நல்ல சங்கீதத்தை கேட்கும்போது ஏற்படும் தரிசனம், ஒளி உதயம் மாலனின் எழுத்தில் பற்பல கட்டங்களில் கிடைக்கிறது. தி. ஜானகிராமன். மாலனிடம் புதுமை பித்தனின் கதை சொல்லும் முறையும் பகடியும் ஒன்று கலந்திருப்பதை மறுவாசிப்பில் உணர முடிகிறது. சின்னஞ்சிறிய வாக்கியங்கள், கூர்மையான உரையாடல்கள், நினைவோட்டத்தை எடுத்துச் செல்லும் தேர்ந்த விவரிப்புகள் சட்டென ஒரு இடத்தில் கதை வாசகனை தனக்குள் முழுமையாக எடுத்து கொண்டு விடுகிறது. வாசகனுடன் தோழமையான கதை சொல்லும் முறையை கைக்கொள்வதே இவரது தனிபலம் என்பேன். எஸ். ராமகிருஷ்ணன். மாலன் எழுத்து நடை நேரானது, சுருக்கமானது, ஆடம்பரமற்றது, அழகானது, தெளிவானது, ஆகவே இலக்கிய தரமானது. பிரபஞ்சன். புனை உலகில் அவரது பயணம் சிறப்பாக சென்று கொண்டிருந்த பொழுது முற்றிலும் எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்பட்டது. சாவியை ஆரம்பித்து 52வது இஷ்யூ முடிஞ்சதுக்கப்புறம், ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் சாவி சார் வந்து யூரோப்புக்கு ஒரு 6 வாரம் ட்ராவல் பண்ணுறதுக்காக போனார். போனபோது தான் அவர் வந்து என்ன எதிர்பாராத ஒரு விஷயம் என்னென்னா, வந்து வெள்ளிக்கிழமை ஆஃபீஸில் பூஜை நடக்கும். பூஜையில் வந்து பூஜைனா சாமி படங்கள்லாம் மாட்டியிருக்கும். அதுக்கு வந்து ஒரு வெளியிலேருந்து ஒரு ஐயர் வருவார். அவர் இப்படி கற்பூர ஆரத்தி காமிப்பார். ஒரு தேங்காய் 2 உடைச்சி அதில் ஒரு தேங்காய் மூடியை வந்து கீத்து போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு, ஒரு தேங்காய் மூடியை சாவி சார்கிட்ட முழுக்க கொடுத்துருவார். பூஜை முடிஞ்சோடனே சாவி சார் இப்படி நின்றுட்டுருக்காரு. அவருக்கு எதிர் சைடில் நான் நின்றுட்டுருக்கேன். அப்போது அந்த ஆரத்திலாம் முடிஞ்சது. அந்த தேங்காயை கொண்டு வந்தார். சாவி சார்கிட்ட கொடுக்க போனார். சாவி சார் வந்து அவர்கிட்ட கொடுங்க
அவர் தான் இனிமேல் எடிட்டர் அப்படின்னாரு. எனக்கு ஒரே அதிர்ச்சி வந்துட்டு, அவர் பூஜை முடிஞ்சு ரூம்குள்ளே போனோன்னே அவர் பின்னாலே நான் போனேன். போய் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்லிட்டேன்னாரு. இல்லை நீங்கள் தான் எடிட்டர்னு. ஆமாம் நீங்கள் தான், நான் இப்போ ஊருக்கு போகிறேன், நீங்கள் தான் அதை பத்திரிகையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னார். சாவி வார இதழின் ஆசிரியர் பிரிவு கூட்டங்களில் கலந்து கொண்டு எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார். அந்த இதழில் பகுதி நேர எழுத்தாளராக பல வகையான இதழியல் படைப்புகளை அளித்து வந்தார். அப்பொழுது சாவி இதழின் தற்காலிக ஆசிரியர் பொறுப்பை அடுத்து மலர்ந்தது திசைகள். அப்பொழுதும் ஆசிரியர் மாலன் என்றே சாவி குறிப்பிட்டார். தமிழின் முதல் இளைஞர் பத்திரிகை அது. பின் இந்தியா டுடே தமிழ், தினமணி, குமுதம், புதிய தலைமுறை ஆகிய முன்னணி இதழ்களில் ஆசிரியர் பொறுப்பேற்றார். மும்மூர்த்திகள் முப்பெரும் தேவியர் என்று சொல்வது போல ஒரு காலகட்டத்திலே நமக்கு 3 முப்பெரும் ஜாம்பவான் ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏஎன் சிவராமன் சார் ஒன்று, ஷாவி சார் ஒன்று, எஸ்ஏபிஓ சார் ஒன்று. இந்த 3 பேருமே மிகப்பெரிய அளவிலே தனித்தன்மையோடு உழைத்து தங்கள் பத்திரிகை எல்லாருக்கும் கவனத்துக்கும் வரும்படி செய்த, மிக உயரத்தில் கொண்டு போய் வைத்த 3 பெரிய ஜாம்பவான் ஆசிரியர்கள். இது என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் என்றால், இந்த 3 ஜாம்பவான்களும் உட்கார்ந்த நாற்காலியில் உட்கார்ந்து அந்த பத்திரிகைகளை ஆசிரியராக நடத்திய ஒரே எழுத்தாளர் மாலன் தான். எனக்கு தெரிஞ்சு வேற எந்த எழுத்தாளருமே இந்த 3லையுமே ஆசிரியராக இருந்ததே இல்லை. தனது திறன்களை வளர்த்துக் கொள்வதில் எப்பொழுதும் முனைப்பு காட்டும் மாலன் இதழியலில் மேற்படிப்புக்காக அமெரிக்காவில் உள்ள புளோரிடா பல்கலைக்கழகம் சென்றார். அங்கு இணைய இதழ்களுக்கான முன்வடிவை உருவாக்கும் திட்டத்தில் பங்களித்தார். எப்பொழுதும் ஊடகங்களின் எல்லைகளை விரிவாக்குவதை நோக்கமாக கொண்ட மாலன் தமிழின் முதல் 24 மணி நேர செய்தி சேனலான சன் நியூஸின் தலைமை பொறுப்பேற்றார். செய்திக்காக நாம் காத்திருக்க வேண்டியதில்லை, செய்தி நமக்காக காத்திருக்கும் என்ற நிலை உருவானது. பிரதமர்கள் நரசிம்மராவ், வாஜ்பாய், ஜனாதிபதி KR நாராயணன் ஆகியோரின் அயலக பயணங்களில் பங்கேற்றார். காமன்வெல்த் தலைவர்கள் மாநாடு, ஐரோப்பிய யூனியன் உச்சி மாநாடு போன்றவற்றில் கலந்து கொண்டு செய்திகளை நேரலையில் அளித்தார். சீனத்தில் நடைபெற்ற ஊடகத் தலைவர்கள் மாநாட்டிற்கு தொடர்ந்து 3 முறை அழைக்கப்பட்ட ஒரே இந்திய பத்திரிகையாளர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள் புதிய தலைமுறை வார இதழின் ஆசிரியர் திரு மாலன் சீனா வானொலி நிலையத்துக்கு வருகை தந்தார். சீனா வானொலி நிலையத்தின் துணை இயக்குனர் மா போஹுய் அவரை சந்தித்துரையாடினார். இச்சந்திப்பில் திரு மாலன் சீனாவுக்கு வந்து சீன வானொலி நிலையத்துக்கு வருகை தந்ததற்கு மா போஹுய் வரவேற்பு தெரிவித்தார். அவர் கூறியதாவது, போஆவுக்கு வந்து சீன வானொலி ஏற்பாடு செய்த ஊடக கருத்தரங்கில் கலந்து கொண்டதையும் சீன வானொலி நிலையத்திற்கு வருகை தந்ததையும் வரவேற்கின்றோம். அவரோடு கிட்டத்தட்ட 20 ஆண்டுக்கும் மேலாக எங்களுக்கெல்லாம் பழக்கம். செய்தித்துறையில் எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு சந்தேகமோ இல்லை ஒரு கருத்தோ தேவைப்பட்டால் உடனே நாங்கள் அழைப்பது திரு மாலனை. அது உள்ளூர் விவகாரமாக இருந்தாலும் சரி, உலக நடப்பாக இருந்தாலும் சரி, என்னுடைய கருத்தை அழகாக முன்வைப்பார், உறுதிபட கூறுவார். எந்த ஒரு சார்பு நிலையையும் அவர் எடுக்க மாட்டார். நடுநிலையாக அவருடைய கருத்துகள் அமைந்திருக்கும் எப்பொழுதுமே. இந்த பல்லாண்டு அனுபவம் என்று சொல்லும்போது தன்னுடைய கருத்தை உறுதியாக வைக்கக்கூடியவர். பார்ப்பதற்கு பசுபோல் இருக்கலாம், ஆனால் சிங்கம் என்றுதான் சொல்ல வேண்டும். பத்திரிகை துறையை பொறுத்தவரை, எழுத்துத்துறையை பொறுத்தவரை என்ன கர்ஜிக்க மாட்டார். அமைதியான அன்பான அறி. சிங்கப்பூர் தேசிய நூலகம் வழங்கும் லீ கான் சியான் ஃபெலோஷிப்பை பெற்ற ஒரே தமிழரும் இந்தியரும் இவரே. அந்த ஆய்வு தனக்குள் பல திறப்புகளை ஏற்படுத்தியதாக இவர் கருதுகிறார். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் MS ஆஃபீஸ் செயலியை தமிழாக்கம் செய்வதில் பங்களித்தார்.
யூனிகோடில் அமைந்த உலகம் தழுவிய முதல் தமிழ் மின் இதழாக திசைகளை நிறுவினார். மாலனுடைய எழுத்துக்களை சுவைப்பவர்களுள் நானும் ஒருவன். அவருடைய எழுத்தில் உள்ள எளிமையும் சொல்லில் உள்ள தெளிவும் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் மாலனுக்கும் எனக்கும் இருக்கின்ற தொடர்பு அவருடைய இலக்கிய படைப்புகளை அடிப்படையாக கொண்டதல்ல. தொழில்நுட்ப பயன்பாட்டின் அடிப்படையில் எங்களுடைய நட்பு பல ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியது. முரசு அஞ்சலை முதலில் இணையத்தில் கொண்டு வந்த நேரத்தில் அதனை பெற்று பயன்படுத்தி எனக்கு கருத்துக்களை சொன்னவர்களுள் மாலன் மிக முக்கியமான ஒருவர். 2000ஆம் ஆண்டு தொடக்கத்தில் அவர்கள் திசைகள் இதழை மீண்டும் இணையத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கினார். அதை யூனிகோட் அடிப்படையில் கொண்டு வர வேண்டும் என்ற பரிந்துரையை அவருக்கு முன்வைத்தேன். அதற்கு முன்பாக யூனிகோட் அடிப்படையில் தமிழ் இதழ்கள் ஏதேனும் வெளிவந்தனவா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரையில் இவருடைய முயற்சி தமிழ் யூனிகோடில் ஒரு இதழை நடத்த வேண்டும் என்று தொடங்கிய இந்த முயற்சி முதல் முயற்சி என்று நான் கருதுகின்றேன். அது சிறப்பாகவும் நடந்தது. வெற்றிகரமாக அதை நடத்தி வந்தார். எழுத்தாளர் சிவசங்கரியோடு இணைந்து அக்னி அமைப்பை நிறுவி போதைப் பொருட்களுக்கு எதிரான பரப்புரைகள் மூலம் சில இளைஞர்கள் அதிலிருந்து மீள உதவினார். அக்னி என்ற அமைப்பை அவேக்கன் குரூப் ஃபார் நேஷனல் இன்டகிரேஷன் என்று தொடங்கி அதன் 2 ஃபவுண்டர் ட்ரஸ்டீஸும் மாலனும் நானும் தான். கிட்டத்தட்ட 25 வருஷங்கள் அதுக்காக அயராமல் பாடுபட்டிருக்கிறோம். பல சமுதாய பிரச்சனைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதற்கு தீர்வு காணும் விதத்திலே மாலனும் இன்னும் நாங்கள் 4 ட்ரஸ்டீஸ் எல்லாரும் சேர்ந்து எத்தனை உழைத்திருக்கிறோங்கிறத நினைத்து பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கிறது. கல்லூரியாக பள்ளிகளுக்கு, சேரிகளுக்கு, கிராமங்களுக்கெல்லாம் போய் மதுவை பற்றியும் போதை மருந்து பற்றியும் நாங்கள் விழிப்புணர்வு நடத்தியிருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து போஸ்டர் காம்படிஷன்ஸ் இன்னும் என்னென்னமோ நடத்தியிருக்கிறோம். அவரது பயணத்தில் உற்ற துணையாக உடன் வருகிறார் அவர் மனைவி சரஸ்வதி. வேறு என நீ இருந்தாய், அதில் நான் விழுந்து விடாதிருந்தேன். சிறிய அடியில் தொடங்கிய நெடிய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும்.